ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு தேங்காய் தொகையல் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நல்லா இருக்கும். ஈஸியான ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அடுப்பை சிம்லையே வச்சுக்கலாம். இப்போது கருப்பு உளுந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தொகையலுக்கு, மிளகாய் பொடிக்கு எல்லாத்துக்கும் கருப்பு உளுந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதோட காரத்துக்கு மிளகாய் சேர்த்துருக்கேன், பெருங்காய கட்டி சேர்த்துக்கிறேன். 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புளி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இந்த தொகையல் புளிப்பாக காரமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கிடலாம். சிம்லேயே வச்சு வதக்கணும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நான் தேங்காய் துண்டுகளை சேர்த்துக்கிறேன். இந்த தொகையல் கொஞ்சம் கோர்ஸாக அரைக்கணும். நரன்னு இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்த பருப்பு வகைகளை சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் தண்ணி அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கலாம். ஆனால் இந்த தொகையல் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, ஒயிட் ரைஸுக்கு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் தொகையல். அதுவும் இந்த சம்மருக்கு இது ரொம்ப நல்லாவே இருக்கும். தேங்காயில் இருக்கிற அத்தனை குணநலன்களும் நமக்கு சேரும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகூட்டல், புளிக்காய்ச்சல் எல்லாத்துக்கும் இந்த தொகையல் ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.